தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுகாலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்க இங்கே கூடியிருக்கும் இறைமக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றோம். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு தனது பாடுகளை பற்றி 2ஆம் முறையாக வெளிப்படையாகவே அறிவிக்கின்றார். ஆனால் சீடர்களோ அவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களின் யார் பெரியவர் என்று வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். முதன்மையான மேன்மையான இடத்தில் இருக்க விரும்புபவர் கடைசி இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை கடிந்து கொண்டார். திருவிவிலியத்தின் சிறுவன் ஆபேலின் காணிக்கை, சிறுவன் தாவீதின் விடுதலை போராட்டம், சிறுவன் சாமுவேலின் இறைப்பணி அர்ப்பணிப்பு, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அளித்த சிறுவனின் பிற நலமும் என்று சிறு பிள்ளைகளின் சிறுவர்களின் எளிய நல் மனதினை காட்டுகிறது. சிறு குழந்தையின் உள்ளத்தை கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அறிவுறுத்துகின்றனர். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அன்னை மரியாவை போல தொண்டாற்ற பிறர் நலன் விரும்பிகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் பணிவிடை புரிவராகவே தொண்டு ஆற்றுபவராகவும் இருக்கட்டும் என்ற கிறிஸ்துவின் மனநிலை நமதாகட்டும். நாம் வாசிக்கின்ற நற்செய்தியை கேட்கின்ற இறைவார்த்தைகளை நம்மை பணிவிடை புரிய தூண்டட்டும். நாம் பெற்றுக்கொண்ட இறையன்பை பிறரின் பின் வழியாய் வெளிப்படுத்த இறையருள் வேண்டி இத்திருப்பலியின் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. செல்வஸ்டார் ஜெயமாலா இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் அலாஷியஸ் ஜெனிலா உடல் சுகத்திற்காகவும் நல்ல கல்விக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சின்னப்பன் ஆசிரியர் தேவதாஸ் பிரகாசம்மாள் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரின் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், மேற்படி குடும்பத்தில் மனமடைந்து ஆசீர்வாதம் லூர்தம்மாள் ராஜேந்திரன் யாகம்மாள் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரின் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், திருமதி குழந்தையம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இதே குடும்பத்தில் இவர்களுடைய பிள்ளைகள் மருமகள்கள் டொமினிக் ஜெயிரின் ரெட்டின் பால் நிஷா குடும்பங்களை பேரப்பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், அன்பு கிரேசி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், 2 இக்கட்டான சூழ்நிலையில் இவர்களை காப்பாற்றிய அந்நாளுக்கு நன்றி பலியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எசேக்கியேல் குடும்பத்தில் நேற்று விண்ணக பிறப்பின் நினைவு நாளை கொண்டாடிய டாக்டர் சந்தனமரியான் ஆன்மாவிற்காகவும், மேலும் குடும்பத்தில் மனமடைந்த அந்தோணிசாமி ரிச்சித்தாள் மேரி இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், மரிய அருள்மணி அவர்களுடைய விண்ணக பிறப்பின் 40ஆம் நாள் நினைவு அவருடைய ஆன்மாவிற்காகவும், செபஸ்தியம்மாள் ஆரோக்கிய மேரி ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், விண்ணக பிறப்பின் 20ஆம் நினைவு நாளை நேற்று நினைவு கூர்ந்த டாக்டர் SP சந்தனமரியான் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், குடும்பத்தில் மரணமடைந்த லில்லி புஷ்பமேரி ஆன்மாவிற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர்.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளை முற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ப்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. Yeah.
இறைவா உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் பிறரை அடக்கி ஆள்பவர்கள் தற்காலிக வெற்றி அடைந்தாலும் இறுதியில் தோல்வியே தழுவார். மாறாக பணிந்து போகின்றவர்கள் தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் இறுதியில் வெற்றி அடைவர். நல்லவர்களின் பொறுமையை நீதிமான்களின் பணியை உலகம் ஏளனம் செய்தாலும் கடவுள் நிச்சயம் அவர்களை உயர்த்துவார் என்று எடுத்துரைக்கின்ற இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. முதல் வாசகம் 17 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் கொள்ளிக்கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்களை பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மனப்பான்மை, வெறுப்பு ஆகியவை கொண்ட மண்ணக நாணம். விண்ணக நாணமோ அமைதி, பொறுமை, விட்டு கொடுத்தல், இணக்கம் ஆகிய தெய்வீக பண்புகளில் விளிர்கின்றது என்று எடுத்துரைக்கின்ற இவ்வாசகத்தில் கவனமுடன் செவிமடுப்போம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16, மேலும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 3. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுச்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவிடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்குகள் 30 தொடக்கம் 37 இறுதியாக. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 வரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால்
அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது என்றால், திருமணம் முடிந்த ஒரு சில மாதங்களிலே தாத்தா பாட்டி திருமணமானவர்கள் ஆசையாய் எதிர்பார்ப்பது என்ன? ஆசையாய் எதிர்பார்ப்பது என்ன? சொல்லுங்க. இது பாவம் இல்லை, இது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான். என்ன எதிர்பார்ப்பாங்க? குழந்தை எதிர்பார்ப்பாங்க. ஆமா, குழந்தைகள் தான் ஒரு வீட்டின் செல்வம், அதை மறந்துடக்கூடாது. அந்த நமக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று திருமணமானவர்கள் ஆசைப்படுவார்கள். அந்த குழந்தை வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்றால், ஓலை எழுதும்போது உங்களுக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணம் இருக்கா வேண்டாங்கிற எண்ணம் இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணம் இல்லைன்னா அந்த கல்யாணம் நாங்கள் பண்ணி வைக்க மாட்டோம், இது செல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவோம். ஓலை வாசிக்க மாட்டோம், ஓலை எழுத மாட்டோம். அதனால குழந்தை வேண்டும் என்பது திருமணத்தினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்புகளிலே ஒன்று, அதை மறந்துடாதீங்க. குழந்தையே வேண்டாம் என்கிற எண்ணம் உமக்கு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஓலை எழுதும் போது. இல்லைன்னு சொல்லணும் பதில். ஆம்னு சொன்னா ஓலையை நிறுத்தி வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிடுவோம். அதனால குழந்தை என்பது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அதை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். அதனால தாத்தா பாட்டிங்கெல்லாம் 10 மாதம் முடிஞ்ச உடனே ஒரு பேர குழந்தை எதிர்பார்ப்பது ஒரு இயல்பு, ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, அது தவறு கிடையாது. ஆனா இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது, இந்த குழந்தைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். பெற்றெடுத்த குழந்தைகளால் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ துன்பங்கள் பெற்றோருக்கு எவ்வளவோ துன்பங்கள் வருகின்றன இல்லையா? வருதா இல்லையா? ஆமா. அதுலயும் ஆம்பளை பிள்ளையை பெற்றா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெற்றோர் பேச்சு அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். ஆசிரியர்கள் பேச்ச கேட்க மாட்டான். அப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களான்னு அவங்க கேட்பாங்க. அது நல்லவர்கள் இருக்காங்க. சில பிள்ளைங்கள் அப்படியே அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சு பயந்து வாழ்வாங்க. சில பேர் இது மாதிரி. ஆக பிள்ளைகளை பெற்றால் நிச்சயமாக நமக்கு கண்ணீர் உண்டு, துன்பம் உண்டு, வேதனை உண்டு என்பது பெற்றோருக்கு தெரியும். அதனால குழந்தைகளை பெற்றாலே கண்ணீர் தானா என்றால் இல்லை. அவர்களால் எவ்வளவோ சந்தோஷமும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அவர்கள் தான் எதிர்காலத்திலே இவர்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே ஒரு பக்கம் பார்த்தால் அவர்களால் துன்பமும் இருக்கும், அவர்களால் கண்ணீரும் பெற்றோர் வடிக்க வேண்டியிருக்கும், அவர்களால் வேதனையும் பெற்றோர் பட வேண்டியிருக்கும். என்பதற்காக எனக்கு குழந்தையே வேண்டாம் என்று யாராவது நினைப்பார்களா என்றால் இல்லை. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம், வேதனைகள்லாம், துன்பமெல்லாம் வரும். எத்தனையோ அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெத்த பிள்ளைனால கைகட்டி நிற்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சமயங்களிலே ஒரு 100 பேருக்கு முன்பாக 200 பேருக்கு முன்பாக கையை கட்டிக்கிட்டு அவமானப்பட்டு பெற்ற பிள்ளை செய்த தவறுக்காக பெற்றோர் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த உலகிலே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆங்காங்கே. இவை எல்லாம் நடக்கும் என்று தெரியும். அதற்காக யாருமே எனக்கு நான் திருமணமானால் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைப்பது கிடையாது. விரும்பி பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது மனித இயல்பு, நியாயமான ஒன்று. இதை நம் ஆண்டவருக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு யார்? இறை மகன். நம்ம உடனே பதில் சொல்லிடுவோம்.
அப்ப இந்த இறைமகன் தன்னை இந்த உலகிற்கு எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. பெரிய பெரிய பணக்காரோட்டு பிள்ளை, கோடீஸ்வரோட்டு பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசா வாழும். சொகுசா வாழ்வாங்களா இல்லையா? வாழ்வாங்களா இல்லையா? அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய போக்குவரத்து எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்கும், எல்லாமே ஆடம்பரமாக இருக்கும். காரணம், செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் செல்வ செழிப்போடு பார்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு எதிர்மறையான குற்று இருக்கிறது. தந்தையாம் இறைவன் எல்லாம் வல்லவர். அவரால் இந்த உலகிலே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவருடைய படைப்புகள் நாம், அவருடைய பிள்ளைகள் நாம். அது மனிதர்களாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தந்தை எப்பொழுதும் துன்பமே இல்லாமல் இன்பமாக இந்த உலகை ஆண்டு கொண்டிருப்பவர். அவர் ஒரு மகனை, இயேசுவை நமக்கு கொடுக்கிறார். நியாயமாக பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்துவும் தந்தையை போல எந்த கவலையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு வாழவில்லை. தன்னை ஒரு துன்புறும் ஊழியனாக, மறக்காதீங்க, ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு துன்புறும் ஊழியனாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் துன்புறும் ஊழியனாகத்தான் இருப்பார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சாலமோனினுடைய ஞான நூல் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். இத இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட போது அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? நீ இறை மகன் என்றால் உன்னையே விடுவித்துக்கொள். அப்ப இந்த சாலமோனின் ஞானம் சொல்வது அப்படியே இயேசுனுடைய வாழ்விலே நடக்கிறது. நீ இறைமகன் என்றால், கடவுளுடைய பிள்ளை என்றால் நீ உன்னையே விடுவித்துக்கொள். ஏளனம் செய்கிறார்கள், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறியவும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இயேசுவை சோதித்தறிந்தார்களா இல்லையா? இயேசுவை சோதித்தார்களா இல்லையா? பிள்ளைங்களா இங்க பாருங்க, இயேசுவை சோதித்தார்கள். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சாதாரண சாவா கொடுத்தாங்க, எவ்வளவு இழிவான சாவை கொடுத்தார்கள். தாகமாய் இருக்கிறது என்று அவர் கேட்டபோது எதை கொடுத்தார்கள்? கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். அதுதான் கடைசியில் அந்த வாசகம் ஃபுல்லா வருது. இவன் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டுமே, இவன் இறைமகன் என்றார். இது இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடப்பதை பார்க்கிறோம். அப்படியே நற்செய்திக்கு வருகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எதை பற்றி கூறினார் என்று முதல் பகுதி சொல்லுகிறது என்றால், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். இங்குதான் நான் ஒரு துன்புறும் ஊழியன், நான் இறைவனின் மகன், என்னை கொலை செய்வார்கள், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று அவருடைய இறப்பை பற்றி, துன்பத்தை பற்றி, பாடுகளை பற்றி, நான் ஒரு துன்புறும் ஊழியன் என்று அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். இதை கேட்ட சீடர்கள், ஐயையோ இவர் கஷ்டப்பட போறாரே, துன்பப்பட போறாரே என்று நினைத்தார்களா என்றால், அவங்க எதை பத்தி பேசிட்டு வராங்க? இயேசு கேட்கிறார், வழியில் நீங்கள் வந்தபோது எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள் கேட்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றிய விவாதம் அவர்களிடையே எழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் போயிட்டார் அப்படின்னாக்க அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலி ஆகும், இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலி ஆகும். இயேசு போயிட்டார்னா 12 பேர் இருக்கும், நம்மள யாரு பெரியவர்? இந்த 12 பேர் இயேசு போயிட்டார் வச்சுக்கோ, அவர் சொல்றபடியே போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம 12 பேர் தான் இருக்கும். அந்த 12 பேர்ல யார் பெரியவர் என்ற பேச்சு அவர்களிடையே எழுந்ததாக நற்செய்தி சொல்லுகிறது.
அப்பதான் இயேசு சொல்றாரு, உங்களுள் முதல்வராக இருக்க விரும்புகிறவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று. இதைத்தான் இயேசு செய்கிறார். இயேசுவை எல்லோரும் அரசராக்க நினைத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் தன்னை துன்புறும் ஊழியராக, துன்புறும் பணியாளராக தன்னையே அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். இதைத்தான் அவர் தன்னுடைய நற்செய்தியிலும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகனாக என்னை அனுப்பினார், நான் என்னையே தாழ்த்திக் கொள்ளுகிறேன். தந்தையினுடைய விருப்பப்படி என்னை நான் சாவுக்கு கையளிக்கிறேன். தந்தையினுடைய விருப்பப்படி நான் என்னுடைய சிலுவையை சுமக்கிறேன். தந்தையினுடைய விருப்பப்படி சிலுவை மரணத்தை நான் தழுவிக் கொள்கிறேன். தந்தையினுடைய விருப்பப்படி கசப்பான காடியை கொடுப்பார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையினுடைய விருப்பப்படி என்னுடைய விழாவிலே ஈட்டியால் குத்துவார்கள், அங்கே ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடும், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்தேனோ, யார் யாருக்கெல்லாம் புதுமை செய்தேனோ அந்த மக்கள் பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லுவார்கள். இந்த துன்பத்தையும் இந்த நம்பிக்கை துரோகத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் இவர் தந்தையினுடைய விருப்பத்திற்காக பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஒரு துன்புறும் ஊழியன் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நிரூபிக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே அவர் தன்னையே முற்றிலுமாக கையளித்து கரைத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக சிந்தி, நான் உங்களில் கடையவன் என்று அவர் சாகும் வரை அதை மெய்ப்பிக்கிறார். அதனுடைய விளைவு அவரே சொன்னது போல, தாழ்த்திக்கிறவர் உயர்த்தப்படுவார். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். இறைவன் தன்னுடைய மகனை உயர்த்துகிறார். இந்த உலகின் தலைவனாக, இந்த உலகின் முதல்வனாக, அரசருக்கெல்லாம் அரசராக, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக, மக்களின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக, இந்த உலகின் தலைவராக ஆண்டவர் அவரை மாட்சிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் எல்லோருமே இயேசுவனுடைய பிள்ளைகள். இயேசுவனுடைய நற்செய்திக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் துன்புறும் ஊழியராக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இயேசுவுக்காக நாம் துன்பப்படுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய நற்செய்திக்காக நாம் வேதனைப்படுகின்ற பொழுது, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார், நம்மையும் மாட்சிப்படுத்துவார். எனவே அந்த துன்பத்தை, அவருக்காக படுகின்ற துன்பத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நம்மை நாமே பக்குவப்படுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தொண்டாற்ற துணை நிற்கும் இறைவா, தொண்டை ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று கூறிய உன் திருமகன் இயேசுவின் அடிச்சவட்டை பின்பற்றி தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டுள்ள என் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள் அனைவருக்கும் உமது ஆசியை வழங்கி உமது பாதையில் வழிநடத்த வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தொண்டு செய்வோரை எமக்கு வழங்கிய இறைவா, எம் நாடு எதிர்நோக்கியுள்ள தொண்டுகள் ஏராளமாய் உள்ளன. இவற்றை எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து முறைப்படுத்தி எங்களுக்கு ஆற்ற முன்வரவும், ஏழை எளிய, தாழ்வுக்குட்பட்ட, கைவிடப்பட்ட, விளிம்பு நிலையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காண உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்த இறைவா, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு அன்போடு அரவணைத்து பாதுகாக்கின்றீரோ அதே போல நாங்கள் சிறு பிள்ளைகளின் நலனில் அக்கறையுடையவர்களாக வாழ வேண்டும் என்றும் அவர்களில் நல்வழிப்படுத்துவதில் நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முயற்சிக்கு ஆசியளிக்கும் மூவர் இறைவா, எங்கள் பங்கு விவிலிய குடும்பமாக மாற வேண்டும் என்ற இலக்கோடு உழைக்கும் இனிய பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர்களது உழைப்பின் பயனாக எங்கள் பங்கு சிறுவர்கள், இளையோர், முதிர்நிலையினர், முதியோர் அனைவரும் இறைவார்த்தையின் சான்றாளர்களாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்துவாராக. வாழ்த்து பெறுவீராக. காட்சி செடி மனித உழைப்பின் பயணமான கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும். இறைவன் எனக்கு வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டேற்றமும் ஆண்டவரை இறைவான அங்கிருந்தும் திரும்பவும் கொடுக்கும் இப்பதை உமக்கு உகந்ததாவதாக. ஏறலும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதரின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Oh
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், நல்ல ஆயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.